ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க. என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக்னா, நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டெம்பிள் சிட்டியில் போய் சாப்பிட்டோங்க. அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மதுரை டு குற்றாலம் ரோட்டில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நாங்கள் ஹோட்டல் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் லெஃப்ட் சைடு ஹோட்டலில் பேராம்பெரிய இடத்துல டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருந்துச்சுங்க. அதை பார்க்கவே சரௌண்டிங் எல்லாமே இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே போயிடுவோண்டு நாங்கள் காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டோங்க. ஓவராலாக ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்தா புது இடமா இருக்குது. இப்போ தான் இந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இங்கே லான்ச் ஆகி வந்திருக்கு. பக்கத்துல எல்லாம் பார்த்தா இப்போ தான் பார்க் ஏரியா கட்டிக்கிட்டு வர்றாங்க. இன்னும் பல கடைகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மெயினான இடம் மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கார் பார்க்கிங்க்கு எல்லாமே செட்டு எல்லாமே இப்போ தான் வந்து போட்டுக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல், நான் எத்தனையோ டெம்பிள் சிட்டி ஹோட்டல் போயிருக்கேன். ஓவராலாக டெம்பிள் சிட்டி ஹோட்டல்னாலே செம்ம ஃபேமஸ்ஸு, நல்லா இருக்கும், ஃபுட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் என்ன எனக்கு ஸ்பெஷல்னு நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். இந்த ஹோட்டல் இதுவரை டெம்பிள் சிட்டி போய் நான் சாப்பிட்ட ஹோட்டலில் எந்த ஒரு திங்ஸோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் ஃபஸ்ட் டைம் டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் இப்போ வர்ற ஹோட்டலில் எல்லாமே திங்ஸ், இந்த ஹேண்டிகிராஃப்ட் நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணலான்ட்டு வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். டெம்பிள் சிட்டி உள்ளே போனோன்னே இது பேராம்பெரிய டெம்பிள் சிட்டி ஹோட்டலுங்க. சூப்பர் ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம போனோடனே நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கினது பேக்கு. இது என்னோடய ஃப்ரெண்டோட மம்மி தான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே வந்ததுக்கு ஏதாவது வாங்கணும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் பார்த்து வாங்கிட்டு அப்புறம் என்னோடய ரிஷானுக்கு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சன்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திங்ஸையும் என் ஞாபகமாக வாங்கிட்டோம். அப்புறம் நாங்கள் குற்றாலத்துக்கு போகிற ஏரியாவில் சாப்பிட்றதுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணோங்க. ஸ்நாக்ஸ்லேருந்து அப்புறம் சிப்ஸ்லேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஏன்னா ஒரே பசி. இயர்லி மார்னிங் நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் இப்போ தான் சாப்பிட உட்காடுறோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி, பொங்கல், அப்புறம் பூரி வாங்கியிருந்தாங்க. மூணுமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சட்னி எல்லாமே நிறையாவே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு இட்லிக்கு 3 சட்னி, அதுபோக பொடியிலே 2 வகை இருந்துச்சு. வடையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஓவராலாக நம்ம சாப்பாடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா டெம்பிள் சிட்டின்றாலே சாப்பாட்டில் அடிச்சிக்க முடியாது. குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஃபுல் பெரிய ஹோட்டல். இதுவரை நான் டெம்பிள் சிட்டியில் இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு நம்ம போனதே இல்லை, நான் போனதில்லை. ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் ஃப்ரீங்க. அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம்லாம் எல்லாமே புதுசு, இப்போ தான் கட்டி முடிச்சது மாதிரியே இருந்துச்சு. அந்தளவு எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு. அது எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரிசானுக்கு, கிட்ஸுங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ஐட்டமும் இருந்துச்சு, நம்ம இந்தியா ப்ராடக்ட் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷனான எல்லா திங்ஸும் இருந்துச்சுங்க. எல்லாமே அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, கிண்டர் ஜாயி, அப்புறம் கிண்டர் கிரீமி, என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட் அண்ட் நட்டு, அப்புறம் ச்விங்கம் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நான் ஓவராலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் சாப்பிட உட்காந்துட்டேங்க. நான் வாங்கினது 2 இட்லி தான். அதில் வந்து அவிக்கிறப்பயே இட்லி மாவுலேயே நடுவில் வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து கேரட் பீஸ் போட்டு அவிச்சிருவாங்க போல். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் சூப்பராக இருந்துச்சுங்க. வடை, நான் வச்ச சட்னியில் மல்லி சட்னி வச்சுருக்கேன், அப்புறம் ரெட் கலர் சட்னி, நம்ம தக்காளி சட்னி, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சட்னி, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி. அதுபோக இப்போ பொடி ஐட்டத்தில் மட்டும் 3 பொடி ஐட்டங்க. இப்போ வந்து நான் இட்லி வாங்கியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து பூரி வாங்கியிருந்தாங்க. ஆளுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். பூரிலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் டேடி வந்து பொங்கல் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இயர்லி மார்னிங் ஒரு 8 o'clock இருக்குங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவு எல்லாமே குவான்டிட்டி எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க. இப்போ பொடி ஐட்டத்தில் பாருங்களேன், இது வந்து பூடு பொடி, நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை பொடி, அப்புறம் வந்து காரப்பொடின்னு இந்த மாதிரி 3 பொடிகள் வச்சுருந்தாங்க. 3 பொடிகளுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம 2 இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அது வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சன் வந்து தோசை வாங்கியிருந்தார், அப்புறம் இட்லி வாங்கியிருந்தாங்க. எல்லாமே சாப்பிட செமையாக இருந்துச்சு. எள்ளு பொடி செம்ம டேஸ்ட்டுங்க.
அந்த ஆயிலெலாம் ஊற்றுறது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அங்கே இட்லிலாம் சாப்பிட்டுட்டு என்னென்ன யார் யாருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஓவராலாக அங்கேருந்து வெளியில் வந்து மறுபடியும் ஹேண்டிகிராஃப்ட் என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்க திங்ஸு எல்லாமே அங்கேயே இருந்து பார்த்தோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்லே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இட்லி நல்லா இருந்துச்சு. மசால் தோசையும் அப்புறம் வந்து பொடி ஊற்றப்போ சூப்பராக இருந்துச்சுங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு மதுரை டு குற்றாலம் போகிற வழியில் இருக்குது, லெஃப்ட் சைடில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணிங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 1 hour நாங்கள் தான் இந்த கடையிலே இருந்தாங்க. நாங்கள் 8 to 8:30 நாங்கள் அங்கே ரீச் பண்ணியிருப்போம்னா கிட்டத்தட்ட அந்த கடையிலேருந்து நாங்கள் வெளியில் வரப்போ 10:30 ஆயிடுச்சுங்க. லிஸ்ட்டில் ரவா தோசை மிஸ் ஆயிடுச்சு. எங்கள் டாடிக்கு ரொம்பவே பிடிச்சது எப்போவுமே ரவாஸ் தோசை தான். வெளியில் போயிட்டா நம்ம வீட்டில் என்ன கிடைக்காதோ அதை தான் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ காலையில் நேரன்றனால ரவா தோசை சாப்பிட்ருக்கோம். மதியானம்னா நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியாததோ அதெல்லாம் அங்கே ஹோட்டலில் போனால் ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களுமே நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாதோ அந்த மாதிரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு சொல்லி எல்லாமே முடிச்சாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பே முடிகிறப்ப நாங்கள் டீயும் வர சொல்லியாச்சு டீ சாப்பிட்றதுக்கு. என்னோட சன் வந்து கிண்டர் கிரீமி வாங்கியிருந்தாரு. அவருக்கு டீ வேணான்ட்டாங்க. சாப்பிட்றோமோ இல்லையோண்டு சீக்கிரமே சாப்பிட்டு அவங்களுக்கு கிட்ஸுங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண கூட எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆளுக்கு ஒவ்வொரு சிப்ஸு, அப்புறம் வந்து கிண்டர் ஜாயி, கிண்டர் கிரீமி, அப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ ஓவராலாக இங்கே பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. ஏன்னா இது வந்து பைபாஸில் இருக்கனால இயர்லி மார்னிங் யாருமே வரலங்க. அந்த கடையே எங்கதுன்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் அங்கே இருந்தோம். ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. உங்களுக்கு ஒரு டாப் கடையில் என்னென்ன இருக்கும், அப்படி இது போக ஐஸ்கிரீம் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கிட்ஸுங்க ஐஸ்கிரீம் வேணும்னாங்க. அதையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ அதுவும் வாங்கி கொடுத்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல் டெம்பிள் சிட்டி ஹோட்டலே காமிச்சாச்சு. அந்த ஹோட்டல் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பேசஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் யூனிக்கான கலெக்ஷனாக எல்லாமே எதை பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த உரல், குட்டி குட்டி உரல், குட்டி குட்டி அம்மி, அப்புறம் வந்து அந்த மாவாட்டுற அம்மி, இந்த மாதிரிலாம் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் ஜுவல் பாக்ஸ் எல்லாம் பார்க்கவே சூப்பராக கலெக்ஷன் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சுங்க. ஹேண்ட்பேக், குட்டி குட்டி ஹேண்ட்பேக், அப்புறம் பெரிய ஹேண்ட்பேக்கு எல்லாமே தரமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியாகவும் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து அந்த உப்பு ஜாடி, அந்த இதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிட்ஸுங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் பிடிக்குமா மகரேனுக்கு, அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ தான் டீ வந்துச்சு, அதனால டீ குடிக்கிறக்காண்டி நான் வந்திருக்கேன். டீ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடித்தாங்க. காஃபியும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கரெக்டான பக்குவத்தில் சுகர், அப்புறம் அந்த டிகாஷன் எல்லாம் போட்டு லைட்டாக மேலே வந்து அந்த பால் லைட்டாக தெரிகிற மாதிரி போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து டெம்பிள் சிட்டி போனீங்கன்னா டீ குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மதுரையில் ப்ரனோலேயும் டீ சூப்பராக இருக்கும். ஏன்னா லைட்டாக ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீ குடித்தாச்சு. அப்புறம் அங்கே எல்லாத்துக்கும் ஸ்டாஃபுங்கெல்லாம் நல்லா பழகினாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புறப்ப தான் ஆளுங்க ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பித்தாங்கங்க. மறுபடியும் போய் இந்த கலெக்ஷன்லாம் செக் பண்ணி உள்ளே வரையும் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எல்லாம் பார்த்தா அந்த உப்பு ஜாடி அந்த மக்கிலே வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன் ஆச்சு. ரேட்லாம் ரொம்ப பெருசாக இல்லைங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த பெரிய ஜாடிலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப சேஃப்டி இருக்காது, இங்கேருந்து கேரளா பார்டர் வரையும் போகணும், அதனால் பயந்துட்டு நாங்கள் வாங்கவே இல்லைங்க. அப்புறம் ஒரே ஜாடியில் 3 உப்பும் போட்டுக்கலாம், அப்புறம் சுகரும் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஜாடியில் நம்ம வந்து ஊறுவா போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஜாடிலாம் இருந்துச்சு. அப்புறம் நிறையா குட்டி குட்டி விளாட்ற ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஷோகேஸ் ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி குட்டி பர்ஸ்லாம் பார்க்கவே செமையாக இருந்துச்சு.
99 ரூபீஸ் போட்டிருந்தாங்க, 100 ரூபீஸ் வருங்க. அதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. இது ரிஷான் ரொம்ப கேட்டார். அப்புறம் இது வேணாம், நீனும் விளாட்ற வயசு தாண்டியாச்சு வேணான்ட்டு அவரை சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இருந்தாலும் இந்த இடத்துலையே நாங்கள் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. சாப்பிட்றதுக்கு 1 ஹவர், இந்த இடத்துல ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு அடியாக கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக வந்தால் இந்த டெம்பிள் சிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓவராலாக இந்த டெம்பிள் சிட்டிக்கு பாய் காமிச்சிட்டு எங்களோட பயணத்தை இனிதே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா இருக்கும். முன்னையெல்லாம் டெம்பிள் சிட்டியில் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஹோட்டல் இருக்கும், அப்புறம் தங்குற ஹோட்டல் இருக்கும். இப்போ வந்து நம்ம திங்ஸ் வாங்குறது ஹேண்டிகிராஃப்டோடு இருக்குங்க. ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி, புது வீடியோ, புது விளாக் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.